தமிழகத்தோட அரசியல் சூழ்நிலையை நீங்க கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். ஒன்னு, கட்சி இணையினும் சசிகலா குடும்பம், தினகரன் எல்லாருமே சேர்ந்து கட்சியை விட்டு விலகி இருக்கணும், ஆட்சியை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லி அமைச்சர்கள் எடுத்த ஒரு முடிவு. ரெண்டாவதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் முடிவு அதுதான் அப்படின்னா நானே அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறேன்னு சொல்லி தினகரன் ட்விட்டர்ல போட்ட ட்வீட் ரெண்டுமே ஒரு விதமான அதிர்ச்சியை தான் உருவாக்குச்சு. ஏன்னா ரெண்டுமே நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்க கிடையாது. எப்படி இந்த விஷயங்கள் நடந்துச்சு? இந்த ஒரு கேள்விக்கான ரெண்டு பதில்களை இந்த ஒரு வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க சார். முதல் பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தினகரன் ஏன் பின்வாங்கினார்? அதுக்கு முக்கியமான ஒரு பெயர் அனுராதா, அவரோட மனைவி. சசிகலா அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறது, தினகரன் மேல ஃபெரா வழக்கு திடீர்னு சொல்லி உயிர் பெற்றது, அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி அதுக்கும் ஒரு வழக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றது, எல்லா விஷயங்களுமே கவனிச்சிட்டு இருந்த அனுராதாவுக்கு பயங்கரமான ஒரு கவலை உருவாகி இருக்கு. இந்த சிக்கல்கள் போதாதுன்னு சொல்லி மற்ற எம்எல்ஏக்களும் முதல்வர் பழனிசாமியோட தலைமையில சசிகலா மற்றும் தினகரனை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆதரவா இருக்க போறாங்கன்ற விஷயமும் அனுராதா காதுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு நேரத்துல தான் தினகரன் வீட்டுக்கு தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல், சுப்பிரமணியம் ஆகிய எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டுவோம், இனி ஒரு நாள் கூட பழனிசாமி ஆட்சி தொடரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீர வசனங்கள்லாம் பேசி இருந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க எதுக்காக இந்த ரேஞ்சுக்கு குதிக்கிறாங்க, இவங்க எதுக்காக நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அனுராதா மனசுல வந்திருந்திருக்கு. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில எதிரிகள் அந்த பக்கம் டீம்ல இருக்காங்க, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தினகரன் கூட சேர்ந்து தினகரனை இவ்வளவு தூரம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தினகரனும் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு இப்போதைக்கு இந்த ஒரு சிக்கல்ல நின்னுகிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா அவமானம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வடிவத்தில் இருக்கும். ஸோ இதுக்கு மேல இது தொடரக்கூடாதுன்னு சொல்லி அனுராதா அவர்கள் தினகரன் கிட்ட பல மணி நேரங்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசை இது மூலமா நீங்க பகச்சுக்கிறீங்க, தயவு செஞ்சு அதையும் வேண்டாம், இப்போதைக்கு நமக்கு குடும்பத்தோட சப்போர்ட்டும் கிடையாது, மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது, கட்சியிலையும் சப்போர்ட் கிடையாது, ஸோ நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர், தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி அனுராதா அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தினகரன் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. சரி, இதுக்கு மேல நாம ஏன் இவ்வளவு தூரம் சிரமப்படணும், கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம் அப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் அந்த ட்விட்டர்ல அவரோட ட்வீட்டும் வெளில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அனுராதா சொல்லியிருக்காங்க. நேத்து வரைக்கும் உங்களோட டீம்ல இருந்த பல பேர், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஓஎஸ் மணியன், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, ஆர் காமராஜ், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, தங்கமணி, வீரமணி, வேலுமணி, வெல்லமணி நடராஜன், சி.வி. சண்முகம், செங்கோட்டையன், ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர், இப்படி பல அமைச்சர்களே உங்களை கழட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி அரசியல் செஞ்சதே தப்பு, அதனால இதுக்கு மேலேயும் இவங்களை நம்பி அரசியல் செய்ய வேண்டாம், ஒதுங்கி இருப்போம் அப்படின்ற முடிவை தினகரன் எடுத்திருக்கிறதா தெரியுதுங்க. சரி, தினகரன், சசிகலா இவங்களை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு புலம்பல் மூலமா தான். ஐயோ சார், எனக்கு அவங்களால இவ்வளோ பிரச்சனை சார்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, அதே மாதிரி இன்னொரு 4 பேர் சொல்ல, கடைசியில் முதல்வரே சொல்லியிருக்காரு எனக்கும் அவங்களால பல பிரச்சனைங்க, இதுக்கு மேல அவங்க இருந்தாங்கன்னா நம்ம அரசியல் பண்ண முடியாதுங்க, பயங்கர ரப்சரா இருக்குதுங்க, அவங்கள ஒதுக்கி வைப்போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பல பேர்த்துக்கு முன்னிலையில ஒருமையில கூப்பிடுறது, வாயா எங்க போயா எங்க அப்படின்னு சொல்றது, ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ சகட்டு மேனிக்கு பல பேர்த்த திட்டுறது, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்னைய பல தரம் திட்டிருக்காங்க, பல பேர்த்துக்கு முன்னாடி திட்டிருக்காங்க. ஆனா அதுல எனக்கு அப்போ கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா அவங்க அரசியல் அனுபவத்துல லட்சத்துல ஒரு பங்கு கூட இல்லாத இவங்கள மாதிரி ஆட்கள் நம்மள திட்டுறதுக்கும் நாம அது கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுமா அப்படின்றதான் எனக்கு இருந்த ஒரு குமுறல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெண்டர்னு ஒரு விஷயம் போட்டாங்கன்னா எங்கிருந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்கன்னே தெரியாதுங்க. தினகரனுக்கு நெருக்கமானவன் நானு, அனுராதா அவர்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும், டாக்டர் வெங்கடேஷ் எனக்கு தெரியும், இளவரசிக்கு தெரியும், இப்படி பல இடங்கிட்ட இருந்து பயங்கரமா கிளம்பி வருவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம டெண்டர் கொடுக்கலன்னா நம்ம அமைச்சர் பதவிக்கு ஆப்பு வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுங்க. இவ்வளோ பயத்தை உள்ள வச்சுட்டு நாம எதுக்கு அரசியல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க இந்த கட்சியிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் ஒதுங்கி இருந்தாதான் நாம உருப்படியா தொழில் பண்ண முடியும், நாம உருப்படியா அரசியல் செய்ய முடியும்னு தெரிஞ்சுது. அதனாலதான் இந்த ஒரு முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் குமுறி இருக்காங்க. அந்த ஒரு குமுறல் முடிவாதான் அன்னைக்கு ராத்திரி நடந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவங்கள நாங்கள் ஒதுக்கி வைக்கிறதா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காருங்க. இந்த கச்சேரியில பக்கவாத்தியங்கள் இருந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆகச்சிறந்த பக்கவாத்தியம் ஒன்று இருக்குது, ஐயா துரைமுருகன் ஒருத்தர், அவருக்கு பேரு
என்னவோ என்னவோ ஒரு கொடுமை. எல்லாம் பெரிய மனிதர்களாக இருக்கிறதுனால கடந்து மரியாதையாக மதித்து கடந்து போக வேண்டியது.